Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. Al-Imam Al-Mujaddid Muhammad ibn Abdul Wahhab At-Tamimi rahimahullah. Al-Imam என்று சொன்னா மார்க்கத்தின் கல்வியிலே மூத்த வழிநடத்துவதற்கு தகுதியான ஒருவரைத்தான் இமாம் என்று சொல்லப்படும். தொழுகையில் நமக்கு வழி நடத்தக்கூடியவரை, நமக்கு முன்னே இருக்கக்கூடியவரை இமாம்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் தொழுகைக்கு நம்மை வழி நடத்துகிறார். மார்க்க கல்வியாலும் ஃபிக்ஹ் அப்படிங்கிற நல்ல புரிந்துணர்வாலும் மக்களுக்கு தெளிவான நேரான பாதையை எடுத்து சொல்லக்கூடிய கல்வியில் மூத்த ஒருவரைத்தான் அல் இமாம் என்று சொல்லப்படும். அல் முஜத்தித் என்று சொன்னால் தஜ்தீத் செய்கிறவர். தஜ்தீத் என்ற மறுமலர்ச்சி கொடுக்கிறது, புத்துயிர் ஊட்டுவது. ஒரு செத்து கிடக்கிற அல்ல செத்து போகின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் அப்படியே ஒரு மலர்ச்சி, ஒரு பசுமை, ஒரு மாற்றம் வரும்போது அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புத்துயிர்ப்பு ஏற்படுது இல்லையா? அதுபோல மக்களிடம் ரொம்ப நலிஞ்சு, மக்கள் மார்க்கத்தை விட்டு ரொம்ப தூரமாகி, அல்லாஹை விட்டு தூரமாகி, தௌஹீதை விட்டு தூரமாகி, அல்லாஹை இபாதத்து செய்வதை விட்டு தூரமாகி, ஷிர்க்குல அல்லாஹுக்கு இணை வைக்கிறதுல விழுந்து கிடந்து, சுன்னாவை விட்டு நபி வழியை விட்டு மக்கள் எல்லாம் தூரமாகி, பிதஅத்துகள்ல மார்க்கத்தின் பெயரால் இல்லாத கொள்கைகளை எல்லாம் கொள்கையாக நம்பிக்கொண்டு, அதற்கு நன்மை கிடைக்கும், அது மார்க்கம் என்று நம்பிக்கொண்டு, மார்க்கம் சொல்லாத அமல்களை எல்லாம் மார்க்கம் சொல்லி இருக்கிற அமல்களை போன்று நம்பி அல்லாஹ்வோட அதற்கு கூலி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது இருக்குது. அதுதான் பிதஅத். இந்த மாதிரி பிதஅத்துகளில் மக்கள் மூழ்கி கிடக்கும் போது அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களில் கல்வியால இமாமாக ஒரு சிலரை ஆக்கி, அவர்கள் மூலமாக தன்னுடைய தீனை உயிர்ப்பிப்பதற்கும், அதற்கு மக்களுக்கு மத்தியில் புத்துயிர்ப்பு கொடுப்பதற்கும் அனுப்பக்கூடிய ஒரு நல்ல அறிஞரைத்தான் அல் முஜத்தித் என்று சொல்லப்படும். அந்த மாதிரி 18ஆம் நூற்றாண்டில் அல்லாஹு தஆலா மார்க்கத்திற்கு புத்துயிர் ஊட்டிய அறிஞர்கள் ஒருவராக அனுப்பிய பல அறிஞர்களால இவர் ஒரு முஜத்தித் என்று சொல்லுகிற அளவிற்கு சுன்னாவின் பிடிப்பு, தௌஹீதுடைய பிடிப்பு, பிதஅத்திற்கும் ஷிர்க்குக்கும் எதிரான கொள்கையில தெளிவு உள்ள அறிஞர்கள் எல்லாம் இவர் ஒரு முஜத்தீத், மக்களிடம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்கு உழைத்திருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் நாடினால் இவர் ஒரு முஜத்தீத் தான் என்று சொல்லுகிற அந்தஸ்து பலரால் உறுதி செய்யப்படுது இல்லையா? அப்படிப்பட்ட அறிஞர்கள்ல ஒருவர் தான் முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப். அப்துல் வஹாப் தந்தை பெயர், முஹம்மத் அவருடைய பெயர், இப்னு மகன். முஹம்மத் அப்துல் வஹாபுடைய மகன். அத்தமீமி என்று சொன்னா தமீம் குடும்பத்தில் அல்லது அந்த வம்சத்தில் பிறந்தவர். ஆகவே அத்தமீமி என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா. அவங்க சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத் நகரத்திலிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அல் உஐனா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தாங்க. அவங்களுடைய தந்தையும் ஒரு ஆலிம், மார்க்க கல்வி மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்ன மிக முக்கியமான ஆலிம். அவருடைய பாட்டனார் அப்துல் வஹாபுடைய தந்தை சுலைமான், அவரும் ஒரு பெரிய ஆலிம். அவங்களுடைய மாகாணம், அவங்களுடைய மாவட்டத்துக்கு பெரிய ஆலிம், ஒரு நீதிபதி. அப்படிப்பட்ட வம்சத்தில் ஒரு குடும்பத்தில் தந்தையும் ஆலிம், அவருடைய பாட்டனாரும் ஆலிம் அப்படிங்கிற ஒரு குடும்பத்திற்குள்ள பிறந்த ஒரு ஆலிம் அல் இமாம் அல் முஜத்தீத் அவர்கள்தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா. ரஹிமஹுல்லா என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டுவானாக. அவர்கள் மனிதர்கள், அவர்களிடம் பிழைகள், தவறுகள் ஏற்படும். அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டி அவர்களுடைய பிழைகளை பொறுத்து கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற துஆ தான் ரஹிமஹுல்லா. புரியுதா? இவங்க ஹிஜ்ரி 1115 பிறந்தவங்க. இப்போது ஹிஜ்ரி 1440
5 6 6. வெரி குட், பாரக்கல்லாஹு ஃபீக். இன்னும் சில தினங்களில் 7. ஹிஜ்ரி 1447 இன்ஷா அல்லாஹ் நாம் அடைவோம். அப்போ இந்த அறிஞர் பிறந்தது ஹிஜ்ரி 1115 கிபி கணக்குப்படி. இப்ப கிபி நம்ம 2025 இருக்கும் இல்லையா, அவங்க அந்த பிறந்த ஹிஜ்ரி கணக்கு நம்ம கிபி கணக்குப்படி பார்த்தா 1703 அவர் பிறந்தார். சிறு வயதிலேயே அவங்களுடைய தந்தையும் ஒரு ஆலிமாக இருக்க, தந்தையின் வழிகாட்டல மார்க்கத்தை, கல்வியை, குர்ஆன படித்தார், மனப்பாடம் செய்தார். 10 வயதிலேயே இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா குர்ஆனை முழுக்க ஹிஃப்து செய்துட்டாங்க. அதற்கு பிறகு சஹீஹுல் புகாரி, முஸ்லீம் போன்ற ஹதீஸ் தொகுப்புகளில் பிரபலமாக அறியப்பட்ட ஆதாரபூர்வமான நபிமொழி தொகுப்புகளில் அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, முஸ்லிம் உம்மத் இஜ்மாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஹதீஸ் கிதாபுகளை மனப்பாடம் செய்தாங்க. இஜ்மா என்று சொன்னா ஒருமித்த கருத்து, அதாவது முஸ்லிம் உலகத்தில் 2 கருத்து இல்லாம ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படுவது இருக்கு இல்லையா, அதான் இஜ்மா. யோகோபித்த கருத்து, அதாவது இஜ்திஹாதுங்கிற ஆய்வுலாம் செய்ய தேவையற்ற அளவுக்கு உறுதியான ஒரு கருத்து. குர்ஆனுக்கு பிறகு இந்த தீனுடைய மூல ஆதாரங்கள்ல முதல் ஆதாரம் குர்ஆன். அதற்கு அடுத்து அந்த குர்ஆனுக்கு விளக்கம் தரக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய சொன்னது, அவங்க செய்தது, அவங்க வாழ்ந்தது, இது பற்றி ஆதாரப்பூர்வமான செய்திகளை எல்லாம் நபித்தோழர்கள் மூலமா அறிவிக்கப்பட்டு, நபித்தோழர்கள் சொல்ல, அவங்க தங்களோடு இருந்த தோழர்கள் தாபிஈன்கள், அவங்களை பின்பற்றிய மக்களுக்கு சொல்ல, அவர்கள் மூலமாக அடுத்த தலைமுறை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க சொல்ல, இப்படி செவி வழியாகவும் எழுத்து மூலமாகவும் ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றதுங்கும் போது நாவின் மூலமா சொல்லப்பட்டு இன்னொருத்தர் செவி வழியா கேட்பார் இல்லையா, இப்படி கேட்கப்படுவதோடு அது எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு செய்யப்பட்டு இப்படி அடுத்து 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 ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்கள், அவங்க சொன்னது செய்தது சம்பந்த ஆதாரப்பூர்வமான செய்திகள் தொகுக்கப்பட்ட நூல்கள் தான் இமாம்களாக பின்னாடி வந்து ஹதீஸ் துறை அறிஞர்கள் இமாம் புகாரி, முஸ்லீம் போன்றவங்களுடைய, இன்னும் திர்மிதி, அபு தாவூத், நசாயி, இப்னு மாஜா, இன்னும் இவங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்த மிக முக்கியமான அறிஞர்கள்ல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹி தஆலா. 4 மிகப்பெரிய மதுஹபுகளில் மிக முக்கியமான ஹம்பலி மதுஹபுடைய மிக முக்கியமான இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், அவங்க தொகுத்த முஸ்னத், இதெல்லாம் ஹதீஸ் கிதாபுகள். இந்த கிதாபுகள் மூலமாகத்தான் நாம குர்ஆனுக்கான விளக்கத்தை ஆதாரப்பூர்வமான அதில் வந்திருக்கிற அறிவிப்புகள் மூலம், செய்திகள் மூலம் உறுதி செய்து அதை கல்வியாளர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி விளக்கி, அதன் மூலமாக தான் மார்க்க கல்வி கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு மத்தியில் பரவலாகி, அதாவது எல்லா இடங்களுக்கு போய் இன்னைக்கு நான் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி அறியவும், அதை ஈமான் கொண்டு அதை பின்பற்றவும், அதை ஓதவும், அதை நேசிக்கவும், அல்லாஹ்வுடைய தௌஹீதை அறியவும், அவருடைய சிஃபாத், அவருடைய பண்புகள், பெயர்கள், இதை அறியவும், தொழுகையை அறியவும், நோன்பை அறியவும், இபாதத்தை அறியவும், அல்லாஹ் ஆகுமாக்கியது எது, ஹராமாக்கியது எது, இதையெல்லாம் அறியவும் மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய குர்ஆன், ஹதீஸ்கள், சஹீஹான ஹதீஸ்கள், அதிலிருந்து எடுத்து கொடுத்து விளக்கியது தான் உலமாக்கள் நமக்கு தீனை தெளிவுபடுத்தினாங்க. அப்படிப்பட்ட நபிமொழி தொகுப்புகளை தான் நம்ம வந்து இஜ்மாவாக யோகபித்து முஸ்லிம் உம்மத்தில் எந்த கருத்தும் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இதுல முரண்படக்கூடிய ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டா ஷியாக்கள், ராஃபிதா, நபித்தோழர்களெல்லாம் சபிக்கின்ற அளவுக்கு மோசமான வழிகெட்ட கொள்கைகள், குஃப்ரும் ஷிருக்கும் கொண்ட கூட்டத்தார். அவங்கள பல தரப்பு இருக்கிறாங்க, பல வகைகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க வந்து இந்த ஆதாரபூர்வமா முஸ்லிம் உம்மத் நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதே அவங்க மறுக்கக்கூடியவங்க. அவங்க மிகப்பெரிய வழிகேடர்கள் மட்டுமல்ல, அவங்கள முற்றி போனவர்கள், அவங்களுடைய கொள்கையில வெறி கொண்டவர்கள், சஹாபாவை சபிக்கக்கூடிய, அவங்களுடைய மார்க்கத்தை மறுக்கக்கூடிய, அவங்க புரிதலை மறுக்கக்கூடிய அளவுக்கு தெளிவா வேற ட்ராக்ல போயிருக்கிற அளவுக்கு கொள்கையில வெறி கொண்டவர்களை காஃபிர்கள் தான் நம்ம நம்புவோம். ராஃபிதா, ஷியாக்கள்.
இப்ப அவங்க தான் அதுல மறுத்து கொண்டிருக்காங்க. அவங்க குர்ஆனிலேயே மறைக்கப்பட்டது இருக்குது, குர்ஆன் முழுமையா இல்லைங்கிற அளவுக்கு நம்பிக்கை உள்ளவர்கள். இப்ப விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஆதாரபூர்வமான நபிமொழி தொகுப்புகளை எல்லாம் ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் மனனம் செய்தாங்க. 20 வயதுல ஒரு முக்கியமான ஆலிமாக அவங்க ஆனாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால், அவங்களுடைய தந்தை ஒரு ஆலிம்னு சொன்னேன் இல்லையா, அவங்க சொன்னாங்க 20 வயது என்னுடைய மகன் அடையும் போது நான் அவரிடமிருந்து பருவயது அவர் அடைந்த நேரத்திலிருந்தே, பருவயது அடைகிறதுன்னா ஒரு ஆண் பருவயது அடைகிறதுங்கிறதுக்கு 3 அடையாளம். முதலாவது அவருக்கு ரோமங்கள் முளையிறது, மீச தாடி அக்குள்ள தாடி இது மாதிரி முளையிறது, ரோமங்கள் முளையிறது, மர்மஸ்தானங்கள் முடி முளைக்கிறது. இரண்டாவது அடையாளம் அவருடைய உடலிலிருந்து தூக்கத்திலோ அல்லது மற்ற நேரங்களிலோ உணர்வின் காரணமாக ஸ்கலிதம் ஏற்படுறது, குளிப்பு கடமையாகிற அளவுக்கு குளிப்பு கடமையாகிறது. மூன்றாவது, இது எந்த அடையாளம் இல்லாவிட்டாலும் ஒருவர் 15 வயது அடைந்து விட்டால் அவர் பருவயது அடைந்தவர். முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹுடைய தந்தை சொல்றாங்க, என்னுடைய மகன் பருவயதை அடையும் போதே, அடைவதற்கு முன்னே நான் சில மார்க்க சட்டங்களை ஃபிக்ஹ அவரிடமிருந்து கேட்டுக்கொண்டேன் அப்படிங்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப கல்வியில எவ்வளவு அவங்களுக்கு ஈடுபாடும் ஆர்வமும், அல்லாஹ்வுடைய பெரிய கருணையை கொண்டு அவர்கள் ஒரு விசாலமான கல்விக்கான ஒரு வாசலிலிருந்து அவங்க வளர ஆரம்பித்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்மையா? அப்படிப்பட்ட அறிஞர் அதற்கு பிறகு பருவயது அடைந்து தாவாவை ஆரம்பித்து இன்னும் நிறைய அறிஞர்களிடமெல்லாம் கல்வி தேடி மக்காவுக்கும் மதீனாவுக்கும் பயணம் செய்து, இன்னும் வேறு வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து, நான் ரொம்ப சுருக்கமாக இங்கே சொல்லிட்டு நம்ம பாடத்திற்குள்ள அந்த அறிஞர் எழுதிய ஒரு புத்தகத்தை தான் படிக்க போகிறோம். அதனால தான் இந்த அறிமுகம், எப்படிப்பட்ட அறிஞருடையதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு. இப்போ நீங்களெல்லாம் அந்த பருவயதை அடைந்திருக்கக்கூடிய மாணவர், உங்களுடைய இடத்துல அவங்க அந்த வயதில் ஆலிமா இருந்த அவருடைய தந்தை மார்க்க சட்டங்களுக்கு சில ஃபத்வாக்கள் இது சம்பந்தம் என்ன சட்டம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்பாங்கன்னா எவ்வளவு தேடலோடும் ஞானமிக்க கல்வியோடும் அவங்க வளர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு உதாரணத்தை கொண்டு புரிந்து கொள்ளலாம். அவங்க கடுமையான எதிர்ப்பை தௌஹீதுடைய எதிரிகளிடம் சம்பாதித்தாங்க, சுன்னாவுடைய எதிரிகளிடம் சம்பாதித்தாங்க. ஏன்னா அன்றைய காலத்துல சவுதி அரேபியாங்கிறது, இன்னைக்கு நம்ம சவுதி அரேபியாங்கிறது சவுதின்னு ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஆட்சியாளர்கள் மூலமா அது நிர்வாகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஆட்சி நடக்கின்ற நாடு என்பதால் அதற்கு சவுதி அரேபியா அப்படின்னு பேரா இருக்கு. முன்னெல்லாம் அந்த மாதிரி பெயர் இல்லை. பொதுவா நஜ்து மாகாணம், ஹிஜாஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் பொதுவான அரேபியா, சரியா, மக்கா மதினா இருக்கிற ஊர், நாடு, தேசம், இந்த மாதிரி பொதுவான பெயர்கள் இருக்கும். அப்போ ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா பிறந்த காலகட்டத்தில் அவங்க வளர்ந்து தாவாவை அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்ற பணியை ஆரம்பித்த நேரத்தில் குஃப்ரும் ஷிர்க்கும் எங்கு பார்த்தாலும் இருக்கும். எந்த அளவுக்குன்னு கேட்டா, முஸ்லிம்கள் மரங்களை கூட சுற்றி வந்து தவாப் செய்வாங்க, அதோட பரக்கத் தேடுவாங்க. நிறைய கபர்கள், இறந்துவிட்ட நல்லடியார்களுடைய கபறுகள்ல போய் விழுவாங்க, சஜிதா செய்வாங்க, அந்த கபறுகளை சுத்தி தவாப் செய்வாங்க, அங்க அடங்கி இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பிரார்த்தனை செய்வாங்க. இவ்வளவு மோசமா இருக்கிறது மட்டும் இல்ல, பிதஅத்துகளும் மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் மார்க்கமா நம்பிக்கொண்டிருக்கிற அளவுக்கு மிக மோசமான நிலைமையில அந்த காலகட்டம், அந்த தேசம் இருந்தது. இதற்கு எதிராக அவங்க அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தௌஹீத், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், எல்லா இபாதத்துக்கும் அவன் ஒருவனுக்கு தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது எதிர்ப்பு கடுமையா வர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்குன்னு கேட்டா, அவங்க தங்களுடைய சொந்த ஊரிலும் இருக்க முடியல, அவங்க போகிற ஊர்களிலும் தங்க முடியல, துரத்தி அடிக்கப்பட்டாங்க. அவங்க தங்களுடைய ஊரை விட்டு, தாங்க இருக்கிற பகுதி விட்டு, ஏன் தேசத்தை விட்டு வேறு தேசங்களுக்கு போகிறாங்க, பஸ்ராவுக்கு போறாங்க, ஈராக்குக்கு போறாங்க, அங்கு துரத்தி அடிக்கப்படுகிறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, அவங்க துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு சம்பவத்துல அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை மாறி போச்சு அப்படின்னு கேட்டா,
அணிந்திருக்கிற ஒற்றை ஆடையோடு, ஒரே ஒரு ஆடையோடு மட்டும் அவங்க பஸ்ராவை விட்டு துரத்தி அடிக்கப்படுகிற அளவுக்கு அவங்க வெளியேறாங்க. அந்த அளவுக்கு இருந்த நிலைமையில அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தாவாவுக்கு அதை அறிந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உறுதியா உதவுவதற்கு முன் வரக்கூடியவங்களாக முஹம்மது இப்னு சஊத் ரஹிமஹுல்லா அப்படிங்கிற திர்இய்யா அப்படிங்கிற ஒரு ஊருடைய ஆட்சியாளருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். அவர் தௌஹீதை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். முஹம்மது இப்னு சஊத், முஹம்மது இப்னு அப்துல் வஹாபும் ரஹிமஹுல்லா, முஹம்மது இப்னு சஊதும் ரஹிமஹுல்லா ரெண்டு பேரும் திர்இய்யா நகரத்துல தாவாவை வலுவா ஊன்ற ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, திர்இய்யா அப்படிங்கிற அந்த நகரம், அந்த ஊர் முஹம்மது இப்னு சஊத் ரஹிமஹுல்லா அவர்களால, அவங்க ஒரு ஆட்சியாளர், ஒரு மன்னர், அவரால அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே அந்த ஊர் இருந்து கொண்டிருக்கும் போது திர்இய்யா நகரத்திற்கு முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா நுழைஞ்ச நேரத்தில் இதை தெரிஞ்ச உடனேயே முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவை தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க இங்கே இருங்க, இங்க தாவாவை முன்னெடுங்க, உங்களுக்கு நான் உதவுகிறேன், உங்களோட நான் நிக்கிறேன், நாம் இந்த தௌஹீதை கொண்டு போய் சேர்ப்போம், மக்களிடம் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுக்கு இருந்த மரண அச்சுறுத்தல், ஏன்னா பல இடங்கள்ல அவங்களை கொலை செய்கிற அளவுக்கு திட்டங்கள் தீட்டி கொண்டிருந்த காலம் அது. அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி முன் வந்து தாவாவுக்கு உறுதுணையா இருந்தவங்க தான் முஹம்மது இப்னு சஊத். அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க தான் சஊதின்னு இன்னைக்கு பேர் சொல்லப்படுகிற சஊத் குடும்பத்தார். ஏன் சஊதின்னு பேர் வருதுன்னு கேட்ட, அந்த பாரம்பரியத்திலிருந்து முஹம்மது இப்னு சஊதுடைய பாரம்பரியத்தில், அப்ப ஆட்சியாளர் இருந்த அவருடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய ஒரு குடும்பத்தார் தான் இன்னைக்கும் சவுதி அரேபியாவை ஆட்சி செய்யறதுனால சவுதி அரேபியா. ஏன்னா அந்த அரேபியாவின் அந்த பகுதி சவுதி குடும்பத்தை சேர்ந்தவர்களால் ஆட்சி செய்யப்படுவதால் சவுதி அரேபியா. இடையில அவங்க ஆட்சியும் இழந்தாங்க, போர்கள் நடந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா திரும்ப அவங்களுக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நாடிய காலம் வரைக்கும் ஆட்சியாளர்களை அவங்க ஆட்சியை கொடுப்பான். எவ்வளவுக்கு ஆட்சியாளர்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக இருக்கிறோம், அல்லாஹ் தஆலா அவங்களை வளப்படுத்துவான், அவங்களை இன்னும் பலப்படுத்துவான். எந்த அளவுக்கு அல்லாஹ் விட்டு தூரமாகறாங்களோ, அல்லாஹ்வுடைய தீனை விட்டு தூரமாகறாங்களோ, அல்லாஹ் நாடினா அவங்களுடைய ஆட்சியை அல்லாஹ்வே பறிச்சிருவான். நம்முடைய கடமை அல்லாஹ்வுக்கு உண்மையா இருக்கிறதும், அல்லாஹ்வுடைய சட்டங்கள்படி நாம் வாழ்வதும், சுன்னாவை பற்றி பிடிப்பதும், இதன் அடிப்படையில் மக்களுக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் சரியான உலமாக்கல், அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கல் பாதையில எடுத்து விளக்கி மக்களை அல்லாஹ்வின் பக்கம், தௌஹீதின் பக்கம் திரட்டல் மட்டும் தான் நம்முடைய கடமை. நாமும் அதை அமல் செய்யணும், மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லணும். இந்த அடிப்படையில் தௌஹீதை சொல்லக்கூடிய தாவா முன்னெடுத்தவர் தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா. ஆகவே இந்த தாவாவின் மீது ஈர்க்கப்பட்டவர் தான் முஹம்மது இப்னு சஊத் ரஹிமஹுல்லா. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து திர்இய்யாவில் தாவாவை ஆரம்பித்த பிறகு திர்இய்யாவில் இருக்கக்கூடிய கபறுகள், அதாவது வணங்கப்பட்டு கொண்டிருந்த கபறுகள் எல்லாம் அடிச்சு துவம்சம் செய்யப்பட்டு இது பரவலாக வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பித்து திர்இய்யா நகரத்தின் மீது ஏற்கனவே மற்ற நகரங்கள் மற்ற ஊர்களில் வந்து ராஜாக்களா குறுநில மன்னர்களா இருக்கக்கூடியவங்க இந்த தாவா பரவ ஆரம்பித்தா தங்களுக்கும் அபாயம் சொல்லிட்டு அவங்க போருக்கு வர ஆரம்பிக்க, இதற்கிடையே தௌஹீதுக்கான போர்கள் அப்போது நடந்திருக்கு. அந்த ஆட்சியாளன் கீழே தௌஹீதுக்காக நின்ற போர். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு பக்கம் ஆட்சியை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற தௌஹீத், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இபாத் செய்யணும், வேற எவருக்கும் எதற்கும் இபாத் செய்யக்கூடாது, இந்த தாவா வலுவா கொண்டு போகக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருந்த முஹம்மது இப்னு சஊத் அந்த வேலையை அவங்க பார்க்க, இன்னொரு பக்கம் கல்வியால நிறைய வகுப்புகள் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தி தௌஹீதை எடுத்து சொல்லி புத்தகங்கள் எழுதி இதன் மூலமாக பரவலா முழு உலகத்திற்கும் இவங்களிடம் படிக்க மற்றவர்கள் வர, இவங்க பல இடங்களுக்கு மக்களுக்கு கல்வி கொடுக்க, இப்படி பரவலானது தான் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய தாவா, தௌஹீதுடைய தாவா. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தாவாவுக்கு வெற்றி கொடுத்தா. இன்று நம்ம சவுதி அரேபியாவை பார்க்குறோமா இல்லையா, எங்கேயுமே கபறுகள் வணங்கப்படுவதோ, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு
அவங்கள்ட்ட துவா கேட்க, அவங்களுக்கு அறுத்து பலியிட, இப்படி எந்த வித அடையாளங்களும் எந்த விதத்திலும் அதற்கு அனுமதியும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆட்சி அங்கே இருக்குதுன்னா, தௌஹீதுடைய தேசமாக அது இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணி, ஒரு வழியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறது எதுன்னு கேட்டால், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலாவுடைய தஅவா, அத்-தஅவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற தஅவா. வேற எந்த அரசியலும் இல்லை, அல்லாஹ் இபாதத் செய்யப்படணும், இதுக்கு எதிர்த்து நின்னா நாங்க எதிர்ப்போம், அவ்வளவுதான். இதுதான் தஅவாவுடைய சாராம்சமா அவங்க செய்தது. தெளிவா திரும்ப 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 தௌஹீத் எடுத்து சொல்றதுதான். நபிக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமிலும் புகாரியிலும் முஸ்லிமிலும் வந்திருக்கக்கூடிய ரொம்ப அறியப்பட்ட ஹதீஸ், இந்த மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை, இந்த ஷஹாதாவை ஏற்றுக்கொள்ளும் வரை இவர்கள் மீது போர் புரிவது என் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது சொன்னாங்க இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி தாவாவுக்காக நின்று தொடர்ந்து தாவா எடுத்து சொல்ல, அந்த தாவாவை முழுக்க தடுத்து எதிர்த்து வந்து அவங்களுக்கு எதிராக போர் செய்ய முன் வந்தாங்களோ குறைஷிகள், அதே அளவுக்கு குஃப்ருக்காக ஷிர்க்குக்காக முன்வந்த கூட்டத்திற்கு எதிராக முஹம்மது இப்னு சஊத் ரஹிமஹுல்லா அவங்க தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவங்க அதே போரை செய்தாங்க. இப்படி குஃப்ருக்கும் தௌஹீதுக்கும் நடுவில் இந்த போரின் பற்றியில அல்லாஹ் தௌஹீதுக்கு கொடுத்த வெற்றியின் ஒரு அடையாளம் தான் இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற அரேபியாவின், சவுதி அரேபியாவின் தேசம். யார் அல்லாஹ்வுக்காக நிற்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றி கொடுப்பான். இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், நீங்க அல்லாஹ்வுக்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான். அல்லாஹ்வுக்கு உதவுனா அவருடைய தௌஹீதுக்கு உதவுது. இந்த தாவா தான் அடிப்படையா நபிமார்கள் செய்த தாவா. எல்லா நபிமார்களும் கடந்த வாரம் நம்ம பார்த்தோமா இல்லையா? எல்லா நபிமார்களும் யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைருஹ், என் மக்களே, என் சமுதாயமே, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர்த்து உங்களுக்கு வணக்கத்திற்கு வேறு எவனும் இல்லை அப்படின்னா. அப்ப எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்யப்படும். அதுதான் அல் இஸ்லாம், அதுதான் அல் ஈமான், அதுதான் அத் தௌஹீத். இந்த தாவா முன்னெடுத்த இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய பிரபலமான புத்தகங்கள்ல ஒன்றுதான் சலாசத்துல் உசூல் அல்லது அல் உசூலு சலாசா, மூன்று அடிப்படைகள். அந்த புத்தகத்திற்கு விரிவுரை எழுதிய மிக முக்கியமான நிறைய அறிஞர்கள்ல ஒருவர் தான் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா. ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சவுதியில வாழ்ந்த மிக முக்கியமான முஃப்திகள்ல, இமாம்கள்ல ஒருவர் தான் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா. அவங்களுடைய ஷரஹ் என்றால் விளக்கம், விரிவுரை, அவங்களுடைய விரிவுரையாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் நம்ம படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சலாசத்துல் உசூல், சலாசான மூன்று, வாஹித், அப்புறம் இஸ்னை, சலாசா, சலாசா மூன்று, அல் உசூல் அடிப்படைகள், பிரின்சிபல்ஸ் விதிகள், மூன்று அடிப்படைகளை சொல்லித்தரக்கூடிய இந்த புத்தகம் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய ஒரு சின்ன கட்டுரை, குட்டி புத்தகம். ஏன்னா பெருசெல்லாம் இல்லை, ரொம்ப சின்னது. அந்த புத்தகம் ரொம்ப ஆழமான மிக முக்கியமான புத்தகம், ஒரு அகீதா படிப்பதற்கான ஆரம்ப நிலை புத்தகம், எளிமையான புத்தகம். அந்த புத்தகத்துக்கு நிறைய உலமா, நிறைய கல்வியாளர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல தான் ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலாவுடைய விளக்கத்தை நாம் அவங்க எழுதிய ஷரஹ் சலாசத்தில் உசூல் அப்படிங்கிற புத்தகத்தை நாம் படிக்கிறோம். தமிழ்ல மூன்று அடிப்படைகள் விரிவுரை அப்படின்னு கொண்டு வரப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த புத்தகத்தை நாம் இனி வரும் அடுத்தடுத்து நாம் படிக்க இருக்கிறோம். ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா ஹிஜ்ரி 1000 எப்ப பிறந்தாங்க? 100, வெரி குட், பாரக்கல்லாஹு ஃபீக், 1115. அவங்க இறந்த வருடம் ஹிஜ்ரி 1206. ஓகே, அதாவது கிபி கணக்கில் சொன்னா 1792 இறந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வயது எத்தனை இருக்கும்? கால்குலேட்.
1115 பிறந்தவங்க 1206 இறக்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வயது எத்தனாவது வயதுல இறந்துருக்கிறாங்க? எஸ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக், 91வது வயதுல அவங்க இறந்தாங்க. அல்லாஹு தஆலா அந்த வயது வரைக்கும் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து, ஹயாத்தை கொடுத்து, தௌஹீதுக்காக, சுன்னாவுக்காக தாவா செய்து அதிலேயே மரணிக்கக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொள்ளணும். அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நாம் அவங்களுக்காக துவா செய்யணும். அடுத்து ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா அவங்களுடைய ஷரஹ் ஸலாஸத்துல் உஸூல இன்ஷா அல்லாஹ் படிப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.